நீ ஒண்ணு வேண்டாம். நம்முடைய அமைச்சர் இப்ப நடந்த சட்டமன்றத்துல ஒரு செய்தியை வாசிக்கிறார். சொல்லுகிறார், ஹெச்ஐவி நோயாளிகளினுடைய எண்ணிக்கை டபுள் மடங்கு அதிகரிச்சிருச்சு தமிழ்நாட்டுல அப்படிங்கிறார். எப்படி சார் இப்படி ஒரு ரேபிட் குரோத் நடக்கும்? இதுக்கு வந்து இந்த டாட்டோ குத்துற விஷயங்களை சொல்றாங்க சார். டேட்டோ குத்துறது இன்னைக்கு இன்னைக்கு தான் டேட்டோ குத்துறானா? டாட்டோ குத்துற கலாச்சாரம் இப்போ அதிகரிச்சிருக்கு, அதனால மேபி டேட்டோ குத்துற கலாச்சார அமைப்பு கண் முன்னால் நீங்க ஒரு கடை இருந்த இடத்துல 2 கடை வந்திருக்கலாம். சரியா? அப்படி இருக்கிறது 100 விழுக்காடு 100 விழுக்காட்டிற்கும் மேல் ஹெச்ஐவி நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்குமா? டேட்டூ குத்துற கடைகளில் இருந்து ஹெச்ஐவி பரவுகிறது என்று சொன்னாலும் அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? அதுவும் தோல்விதானே. நான் சொல்லுகிறேன், அது அதனால் வரவில்லை. போதைப் பொருட்கள், போதை ஊசி பயன்படுத்துகிறவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அதனால் ஹெச்ஐவி பரவுகிறது. இந்த மறைச்சிட்டே இருக்காம உண்மையை எடு, உண்மையா போய் நடவடிக்கை எடு. அந்த போதைப் பொருட்கள் புழக்கத்தை தமிழ்நாட்டிலே தடுப்பதற்கு நடவடிக்கை எடு. அதை எடுத்தால் இந்த இளைஞர்கள் பிழைப்பார்கள். இல்லை என்றால் இளைஞர்கள் கொத்து கொத்தாக செத்து விழுகிற காலம் ஒன்று வந்து சேரும், விரைவில் வரும்.